கதை சொல்கிறோம். யானைக்கும் பானைக்கும் சரி. உழவர் ஒருவர் மகனின் திருமணத்திற்கு ஒரு யானையை இரவலாக வாங்கினார். திருமண ஊர்வலம் முடிந்ததும் யானை தற்செயலாக இறந்துவிட்டது. யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்து விடுகிறேன் என்று உழவர் சொன்னார். எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம், என் யானைதான் வேண்டும் என அடம் பிடித்தார். இருவரும் மரியாதை ராமன் என்பவரிடம் உதவியை நாடினார். மரியாதை ராமன் உழவரிடம், நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழையுங்கள், நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார். உழவரும் அவ்வாறே செய்தார். கதவின் பின்புறம் பானையை அடுக்கினார். வணிகர் வேகமாக தள்ளினார். பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டது. மரியாதை ராமன் யானைக்கும் பானைக்கும் சரி என்று சொல்லி பஞ்சாயத்தை முடித்து வைத்தார். நீதி விட்டு கொடுப்பது நல்லது. இந்த கதையில் இருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது?